ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் கார்த்திகா. லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. நாங்கள் திருச்செந்தூர் கோவில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக குலதெய்வம் கோயிலுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. இது வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டோட குலதெய்வம் கோவில். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். மகி வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே போயிருக்கு தான் சொல்லியிருக்காங்க, ரொம்ப சின்ன வயசில். இது வந்து எங்கள் மாமியார் வீட்டோட ட்ரெடிஷ்னல், அதாவது கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்கே போய் பொங்கல் வைக்கணும் குலதெய்வம் கோவிலுக்கு. பட் எங்களால் அந்த டைமில் போக முடியாதனால அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தஷு பிறந்தனால ஒன்றா தஷ்வந்துக்கும் சேர்த்து மொட்டை போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். கோவில் பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது தூறல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே போனோம். பட் அங்கே போனதுமே ஸ்டாப் ஆகிடுச்சு. கிளைமேட் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ இதுதான் எங்களோட குலதெய்வம் கோவில், அருள்மிகு கரையடி பேச்சியம்மன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா எந்த வீடுமே கிடையாது, அமைதியாக சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர். தஷ் வந்து 7 மந்த்தாக இருக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு மொட்டை போட்டோம். அப்போ வந்து அவ்வளோவா அவனுக்கு தெரியல எதுவுமே, அதனால் ஜாலியாக உட்காந்துட்டு இருந்தான். இப்போ வந்து அவன் பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் தலையில் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணாலே அவனுக்கு பிடிக்காது, அழ ஆரம்பிச்சிடுவான். நான் வந்து ப்ரிப்பேர்டாக தான் வந்தேன். அவன் வந்து இப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். பட் வந்து ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு வழியாக மொட்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவனை சமாதானப்படுத்திட்டு நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே வந்து அடிக்கடி பொங்கல் வைப்பாங்க போல இருக்குது, அதனால் அடுப்பெல்லாம் செட் பண்ணி அப்படியே வச்சுருந்தாங்க. அது கூடவே விறகு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வச்சே நாங்கள் ஈஸியாக பண்ணிட்டோம். நாங்கள் திங்ஸ்லாம் வந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம், பொங்கலுக்கு தேவையானது சாமி கும்பிட்றதுக்கெல்லாம். ஆக்சுவலி இந்த கோவில் வந்து ஒரு சின்ன கோவில் தான். பட் இதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது வாஷ்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் எந்த ஒரு குட்டியான கோவிலில் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அது நீட்டாக இருக்கோ இல்லையோ, பட் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். நிறைய மூவியில் நம்ம வந்து பார்ப்போம்ல, இந்த திருவிழா நடக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இடம். ஷூட்டிங்லாம் வச்சு எடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி பானைக்கு வந்து பூ வச்சு பொட்டெல்லாம் வச்சுருக்கணும் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி. நாங்கள் வந்து மறந்துட்டோம். மழை வரன்ற அவசரத்தில் வந்து கடகடன்னு பண்ணிட்டோம்.
இது வந்து சன்செட்டுக்கும் ஆப்போசிட் சைடு. சன்லைட்லாம் வந்து இந்த ட்ரீல பட்டு அழகாக ஷேடாக தெரிஞ்சது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock. இன்றைக்கி வந்து யாருமே சரியாகவே சாப்பிடல. அதனால வந்து கிடைச்சதை வந்து வாங்கிட்டு அப்படியே ஆன் தி வேல கார்லேயே வந்து சாப்பிட்டுக்கிட்டே போனோம். ஸோ ஃபைனலாக ரொம்ப நாளாக பண்ண வேண்டிய வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஹாப்பியாக நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட ஃபேமிலி ட்ரிப் இப்படி தான் போச்சு. நீங்களும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.